வணக்கம் நட்புகளே. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்முடைய ஷாப் ஓப்பனிங் காரணமாக வீடியோஸ் போடல 1 மந்த்தாக. இப்போ பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் போட்டிருக்கோம். 37 சைஸ் இந்த பிரின்சஸ் கட்டு ரொம்ப ஈஸியாக கட்டிங் பண்ணக்கூடிய சிம்பிளாக உள்ள மெத்தடு இது. எல்லா வகையான செஸ்ட்டுக்குமே எல்லா வகையான அளவுகளுக்கும் இதை கட் பண்ணலாம். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா சைஸ்லேயும் இப்போ பிரின்சஸ் கட் தொடர்ச்சியாக போட போகிறோம். இப்போ இன்றைக்கி 37 சைஸ் போட்டிருக்கோம். அடுத்து 38, 40, 42, 34, 36 எல்லா சைஸுமே பிரின்சஸ் கட் தொடர்ச்சியாக அடுத்து போட போகிறோம். ஸோ மிக எளிமையாக நீங்கள் வெட்டக்கூடிய வகையில் இருக்கும். தொடர்ந்து நம்முடைய ஆன்லைன் வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு. இப்போது 9வது பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரு நாள் ஃப்ரீ கிளாஸ் நடத்துகிறோம். ஏற்கனவே முன்பதிவு செய்யாதவர்கள் இதில் முன்பதிவு செய்து பயன்பெறுங்கள். மிக துல்லியமாக மிக சிறப்பாக உங்களுடைய அத்தனை டவுட்டுகளும் கிளியர் ஆகக்கூடிய வகையில் அத்தனை வகையான கட்டிங்குமே 2 மந்த் கோர்ஸில் சொல்லிக் கொடுத்துட்ருக்குறோம். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் இது வரைக்கும் பயன்பெற்றிருக்காங்க. நீங்களும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். நன்றி நட்புகள். ப்ளவுஸோட ஹைட்டு 14, ஷோல்டர் 15.5, செஸ்ட்டு 37, ஃபஸ்ட்டு 38, ஹிப்பு 32.5, ஆம்கோல் 16.5, பேக் நெக் 9.5, ஃப்ரண்ட் நெக் 6.5. இப்போ பேக் பார்ட் பார்ப்போம். பேக் ஸ்டிச்சிங்க்கான அளவு இப்போ ஹைட்டு 14, இங்கே ரெடியில் வச்சுக்கலாம். 14 மேலே ஸ்டிச்சிங்க்கு 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு 1/2 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஸ்டிச்சிங் லைனு பேக் நெக்கு 9.5, 1/4 இன்ச்சு மேலே ஸ்டிச்சிங் ஏற்றிக்கலாம். ஷோல்டர் 15.5, 7.75. இப்போ ஷோல்டர் பாடி டிவைடட் பை 6, 6.25, 1 பாயிண்ட்டு 6.25 இன்ச்சு வரும். டிவைடட் பை 6 போது 37, 36, 6 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இப்போ நெக்கு 9.5 இன்ச்சு டீப் நெக்காக இருக்கிறதுனால 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டரோட அளவு 5.25, 1 பாயிண்ட்டு. இப்போ 5.25, 1 பாயிண்ட்டு ஆம்கோலோட இடம். இப்போ இங்கேருந்து சின்ன ஷோல்ட்ரு 2.25 இன்ச்சு சின்ன ஷோல்ட்ரு ப்ளஸ் 3/4, 3 இன்ச்சு. இப்போ இங்கே 2.25, 1 பாயிண்ட்டு நெக்கு 2.25, 1 பாயிண்ட்டு ப்ளஸ் மீடியம் நெக்கு டீப் மீடியம் ப்ராடு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ செஸ்ட் லைன் ப்ளஸ் ஆம்கோல் லைன் சின்ன ஷோல்டருடைய அளவு 3 இன்ச்சு. முப்பத்தி 7, 9.25 ப்ளஸ் 3/4, 10. இடுப்பு 32.5, 8 இன்ச்சு 1 பாயிண்ட்டு ப்ளஸ் டாட்டுக்கு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. பஸ்ட்டு 38, 9.5 ப்ளஸ் 1/4 இன்ச்சு கீழே இறக்கி பஸ்டோட இடம்
டாட்டுடைய ஸ்பேஸ் கரெக்டாக இதில் எடுத்துக்கணும். அரை இன்ச்சு கீழே இறக்கி ஒன் இன்ச்சு டாட்டு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் நிறையா பார்த்துருப்பீங்க. அதனால் இதனுடைய கணக்கியல்கள் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும். புதுசாக வர்றவங்க ஏற்கனவே முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். பேசிக் கரெக்டாக தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நம்ம கட்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும் எல்லாருக்குமே. ஆம்கோலினுடைய ஹைட்டு ஹைட்டில் பாதி ப்ளஸ்ஸு 1/4 இன்ச் கீழே இறக்கி அக்ராஸ் செஸ்டினுடைய இடம். ஆம்கோல் செக் பண்ணிக்கலாம். ஆம்கோல் 16 இன்ச்சு ஆம்கோல் 8.25 இன்ச்சு இருக்கணும். 8.25 கரெக்டாக இருக்குது. ஆம்கோல் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பேக் நெக்கு இந்த நெக்கினுடைய ரவுண்ட் ஷேப் வந்து இங்கே ஜெஸ்டோட இடத்துக்கும் நெக்கினுடைய ஹைட்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இது ரெண்டுக்கும் சென்ட்ரு. இந்த ரவுண்டு வந்து இந்த இடத்துல இருந்து இந்த ரவுண்டு வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி என்ன பொசிஷன் வேணாலும் வச்சுக்கலாம். இப்படி வேணாலும் வச்சுக்கலாம், நல்லா ப்ராடாக வேணாலும் வச்சுக்கலாம், இன்னும் ப்ராடாக அதிகமாக வேணாலும் இப்படி வச்சுக்கலாம். பட் இதுக்கு கீழே தான் இந்த ரவுண்டு வந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போ வந்து உங்களுக்கு இங்கே இருக்க ஷோல்டர் மைனஸ் கரெக்டாக போகிறதுக்கு ஷோல்டர் வந்து கலராமல் இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் எல்லாமே கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ பேக் கட் பண்ணிடலாம். எப்போவுமே பேக் நெக்கு வந்து ஃப்ரண்ட் எல்லாம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம பேக்கை கட் பண்ணணும். பேக் நெக்கை இப்போ பேக் கட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டு பார்க்கணும். இப்போ பிரின்சஸ் கட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பேக் கட் பண்ணிட்டோம். டைரெக்டாக அப்படியே லைனிங்கில் ஃப்ரண்ட்டை கட் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து பேப்பர் கட்டிங்கில் பண்ணி அப்புறமா நீங்கள் அதை லைனிங்கில் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா புதுசாக பழகிறவங்களுக்கும் சரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்குது அப்படிங்கும்போது வந்து அதை சரி செஞ்சு வந்து பெர்ஃபெக்டாக கட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து தரவாக வந்து இந்த கட்டிங் இப்படி தான் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சவங்க வந்து டைரெக்டாக வந்து லைனிங்கில் கட் பண்ணலாம். ஸோ இப்போ பிரின்சஸ் கட் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து எல்லா சைஸுக்கும் வந்து தொடர்ச்சியாக போட போகிறோம். நார்மல் ப்ளவுஸ் எல்லாமே போட்டிருக்கிறோம். இது தொடர்ச்சியாக போடுறதுனால முதல்ல வந்து பேசிக்காக தெரியாதவங்க கூட ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கட்டுங்கிறதுக்காக நம்ம இப்போது இதை பேப்பர் கட்டிங்கில் பண்ணுவோம். அடுத்தடுத்த வீடியோஸில் டைரெக்டாக லைனிங்கில் கட் பண்ணுற மெத்தடுமே கட் பண்ணுவோம். இப்போ இதை ஃப்ரண்ட்டை வந்து பேப்பரில் வந்து நம்ம எப்படி ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு சார்ட்டில் வந்து ஒரு 1 இன்ச்சு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி முதல்ல ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ அதே ஊக்குப்பட்டிக்கு வந்து ஊக்குப்பட்டி ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கான லைன் வந்து ஒரு லைன் இதில் போட்டு இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து இங்கே இருக்கக்கூடிய பேக்கில் ரெடி லைன் இருக்குதுல இந்த ரெடி லைனை அப்படி எடுத்துக்கணும். செஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஆம்கோல் வந்து கரெக்டாக அது இருக்கிற இடத்துல
இந்த ஷோல்டர் லைனை ஷோல்டருடைய இடம் ஆம்கோல் வந்து இது இருக்கிற ஆம்கோல் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது செஸ்ட் லைனு. இப்போ இது பேக்கினுடைய பேக் ஷேப் இருக்கிறத அப்படியே எடுத்திருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டினுடைய நெக்குக்கு வந்து இங்கே கரெக்டாக வச்சுட்டு இந்த பேக் நெக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்த அப்படியே கரெக்டாக இங்கே எடுத்து வச்சுக்கணும். இப்போ நெக்கு ஃப்ரண்ட்டோட நெக்கு அந்த பொசிஷன் இங்கேருந்து அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டிச்சிங்க்கு இருக்கக்கூடிய ஸ்டிச்சிங் அலவன்ஸ் எல்லாமே கரெக்டாக இதில் இது அக்ராஸ் செஸ்டினுடைய இடம். இது அக்ராஸ்னுடைய இடம். இது ஸ்டிச்சிங் லைனு. இப்போ நெக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து 6.5 இன்ச்சு ஃப்ரண்ட் நெக்கு. இங்கேருந்து 6.25 இன்ச்சு மேலே ஏற்றிக்கலாம். இப்படி ஸ்ட்ரெயிட்டில் லைட்டாக க்ராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் நெக் ரவுண்டு எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி அதே அந்த ரவுண்டு இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ பஸ்ட்டு வந்து 38 9.5 ப்ளஸ் ஒரு 1/4 இன்ச்சு கீழே எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இது பேக்கினுடைய ஹைட்டு. இப்போ இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு கீழே இறக்கி ஒரு லைன் போட்டுக்கலாம். இது டாட் சென்டர் பாயிண்ட்டு. இப்போ இங்கேருந்து பஸ்ட்டு டிவைடட் பை 12 அப்போ 3 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. அந்த 3 இன்ச்சு 1 பாயிண்ட் வர இடத்த எடுத்துக்கோங்க. அண்டர் பஸ்ட்னுடைய இடம் கரெக்டாக இங்கே எடுத்துக்கணும். இந்த இடம் வந்து பஸ்ட்டு டிவைடட் பை 12 அந்த அளவை இங்கே எடுத்துக்கணும். இப்போ டாட் வந்து 37 ஃபஸ்ட்டு டிவைடட் 10 3.25 இன்ச்சு இங்கேருந்து வச்சுக்கணும். இப்போ இங்கேருந்து 2 இன்ச்சு மேலே வச்சுக்கணும். அந்த 2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழே வந்து 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு கீழே தள்ளி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ பஸ்ட்டோட இடம் பேக்கில் பஸ்ட் அளந்துக்கணும். இங்கே 9.25 1/2 பாயிண்ட் இருக்குது. இந்த பேக் எவ்வளோ இருக்கோ அந்த பேக் அப்படியே இங்கே வச்சுக்கணும். 9.25 1/2 பாயிண்ட் இருக்கிற இடத்துல கரெக்டாக வச்சுட்டு பஸ்ட்டு வந்து 38 அப்போ 19 ப்ளஸ் 1 இன்ச்சு 20 இன்ச்சு. இப்போ இங்கே இந்த 2 இன்ச்சு வச்ச இடத்துல பிரின்சஸ் கட்டினுடைய ஷேப் லைட்டாக வந்து
இந்த கேவ் கொடுத்து இந்த ஷேப் இங்கேருந்து எடுத்துக்கணும். இப்போ இங்கேருந்து 3/4 இன்ச்சு ஒரு 1 இன்ச்சுக்குள்ளே இங்கேருந்து வச்சுக்கணும். இப்போது பேக்கினுடைய லூஸு நம்ம என்ன வச்சுருக்கோமோ 37 9.25. இப்போ 9.25 ஒன்று 10.25. இந்த 10.25 இங்கேருந்து வச்சுக்கணும். இப்போது இந்த பஸ்டினுடைய பாயிண்ட்டுக்கும் இந்த இடத்துக்கும் வரக்கூடிய டிஸ்டன்ஸ் அந்த கிராஸ் வர்றதை கணக்கு பண்ணி இதை கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட பண்ணிக்கலாம். இப்போது இங்கேருந்து இந்த பஸ்டோட இடத்துக்கு நேராக வர்ற மாதிரி இந்த கிராஸ் ரொம்ப வராத அளவுக்கு நாம் அதை பேலன்ஸ் பண்ணி இங்கே வரக்கூடிய இடத்த இதில் ஃபஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம் சைடை. இப்போது இங்கேருந்து 9.25 + 1 9.25 நம்மளுக்கு தேவை. இந்த 9.25 போக மீதி இங்கே என்ன எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ 1.25 இருக்குது. அந்த 1.25 இங்கே இந்த இடத்த எடுத்துக்கணும் கரெக்டாக. இப்போ இங்கேருந்து இந்த டாட் பாயிண்ட்டு 3.25 வச்சுருக்கோம். அதே 3.25 இந்த இடத்துக்கு நேராக ஸ்ட்ரைட்டு அந்த டாட்டோட பொசிஷனை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரைட்டில் இருந்து இது ஸ்ட்ரைட்டு நம்ம இந்த ஷேப்பு இங்கேருந்து அதே ஷேப் அப்படியே வர்ற மாதிரி இப்போ இடுப்பு வந்து 32.5 8 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. மீதி டாட்டுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே 2.25 1 பாயிண்ட் இருக்குது. இந்த 2.25 1 பாயிண்ட்டை இங்கேருந்து 2.25 1 பாயிண்ட்டு நாம் ஒரு 1/4 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு வரைக்கும் சேர்த்துக்கலாம். 2.25 இங்கே வந்து 2.25 இப்படி வச்சுக்கலாம். அப்போது இதை இடுப்புக்கு நீங்கள் செக் பண்ணுறதுன்னா இங்கேருந்து செக் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. அந்த 3 இன்ச்சு 1 பாயிண்ட்டு இங்கே 8.25 வரணும். ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. அந்த 1/4 இன்ச்சை வந்து இங்கேருந்து லைட்டாக வந்து அந்த 1/4 இன்ச்சு இந்த பஸ்டோட பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் அந்த 1/4 இன்ச்சை லைட்டாக இங்கேருந்து அப்படி மார்க் பண்ணிக்கணும். இந்த 1/4 இன்ச்சு நீங்கள் இங்கே இதில் மார்க் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இடுப்பு 32 இங்கேருந்து ஊக்குப்பட்டியோட இடம் 3.25 1 பாயிண்ட்டு. அந்த 3.25 1 பாயிண்ட் இங்கே வைக்கணும். 32.5 8 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இந்த 8 இன்ச்சு 1 பாயிண்ட்லேருந்து ப்ளஸ்ஸு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இதிலேருந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போது டாட்டோடைய பொசிஷன் எடுக்கிறது இங்கேருந்து அதே மாதிரி இங்கேருந்து இப்போ பிரின்சஸ் கட்டினுடைய ரவுண்டை இந்த பொசிஷன்லேருந்து இப்போ இங்கேருந்து இந்த கீழே இருக்க லைனில் இப்போ அப்படியே இந்த ஷேப்பு நம்ம லைட்டாக இங்கேருந்து இந்த பெண்டை இதில் லைட்டாக பெண்டு கொடுத்து சிம்பிளாக
இந்த ஷேப் லைட்டாக அதில் பெண்டு கொடுக்கணும். இந்த ஷேப் அப்படி இங்கேருந்து லேசாக பெண்டு கொடுத்து இதில் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இங்கேருந்து இந்த ஷேப்பை இந்த பிரின்சஸ்னுடைய ஷேப் வந்து கரெக்டாக இங்கேருந்து இப்படி எடுத்துக்கணும். இப்போது அந்த பிரின்சஸோட ஷேப் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ இங்கேருந்து சென்டர்னுடைய ஹைட்டு 6.25. இந்த 6.25 இதே லைனில் இங்கேருந்து இந்த சைடும் கரெக்டாக வர்ற மாதிரி எடுத்துட்டோன்னா ஜாயின் பண்ணும்போது ரெண்டும் கரெக்டாக இருக்கும். இப்போ இது இந்த இடம், அதே மாதிரி இந்த ஹைட்டு இங்கேருந்து இந்த சென்டருக்கு கீழே இந்த ஷேப் இதில் எடுத்துகிட்டு இப்போ இங்கே 5 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது. இங்கே அதே 5 இன்ச்சு 1 பாயிண்ட்டை இங்கே வச்சுக்கணும். இப்போ இங்கேருந்து இந்த கீழே வரைக்கும் இந்த 3/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ண அளவு 5.25 கீழே இங்கே 3/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ண இந்த இடம் அதே இதை இங்கே கரெக்டாக செக் பண்ணி அந்த 5.25 பாயிண்ட். இப்போது கீழே வந்து ஆம்கோல் வந்து ஃபினிஷ் பண்ணணும். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்குள்ளே கீழே இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ ஆம்கோலுடைய ஷேப் இங்கேருந்து இந்த அக்ராஸ் செஸ்ட்டுக்கு இது அக்ராஸ் செஸ்ட்டு இங்கேருந்து 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளிக்கோங்க. அதே அந்த ஷேப்பை இங்கேருந்து லைட்டாக அப்படி கேவ் கொடுத்து இந்த ஷேப்பை இதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ மேலேருந்து செக் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இதை செக் பண்ணிங்கன்னா 4 இன்ச்சு 1/2 பாயிண்ட்டு. இங்கேருந்து இதை செக் பண்ணுங்கள். நமக்கு 8.25 16 ஆம்கோல் கரெக்டாக இருக்கும். இப்போது பேக் தட்டை இங்கேருந்து இந்த ஜாயின் பண்ணுற இடத்துல கரெக்டாக வச்சுட்டு இந்த ஷேப்பை கரெக்டாக அதில் மார்க்குக்கு நேராக கரெக்டாக வச்சுட்டு இப்போ இந்த லைன் இங்கே கரெக்டாக இருக்குது. இங்கே இந்த மார்க் பண்ணிக்கணும். இந்த சைடு மார்க்கும் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு அதை கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இப்போ சைடு மார்க் இங்கேருந்து இதில் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பை இங்கேருந்து இங்கே இந்த மார்க்குக்கு நேரம் லைட்டாக கிராஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்துடலாம். இங்கே டாட் பாயிண்டில் ஒரு டாட் போட்டுக்கலாம். இதில் இந்த டாட் போட்டால் அந்த இடம் சுருக்கு இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ மார்க்லேயே வந்து கட் பண்ணிடலாம்.
இப்போ இந்த டாட்டோட பகுதியில் அர்க்காத் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ள லைட்டாக அந்த பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி இந்த பார்ட்டு கட் பண்ணிடலாம். சென்டர் அர்க்காத் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சென்டரையும் அர்க்காத் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து லைனிங்கில் வந்து கட் பண்ணணும். இப்போ பிரின்சஸ் கட்டினுடைய ஷேப் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை நம்ம லைனிங்கில் அதை அப்படியே வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு மட்டும் ஸ்டிச்சிங்க்கான எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு கட் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பேப்பரில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஷேப்புகள்லாம் கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்து சைஸ் பண்ணிக்கலாம். அதே இது டேரெக்டாக லைனிங்கில் வெட்டும்போது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கட் பண்ணலாம். புதுசாக பழகிறவங்களும் சரி. பொதுவாகவே பிரின்சஸ் கட் வந்து பேப்பர் கட்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த டாட் வேண்டாம் அப்படின்னா அடுத்து பேக் ஓப்பன் இந்த டாட் வேண்டான்னு கேட்டால் இதை கட் பண்ணி ஒர்க் பண்ணணும். அது அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் பேக் ஓப்பன் போடும்போது சொல்லுவோம். இப்போ இதை லைனிங்கில் எப்படி கட் பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ துணி இருக்கிற துணியில் வேஸ்ட் இல்லாமல் எடுக்கிறதுக்கு இந்த பாகத்தை நம்ம இப்படி போட்டோம்னா துணி வந்து இல்லை தள்ளி எக்ஸ்ட்ரா வந்து போகும். அதவே இதுக்குள்ளே இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நமக்கு வேஸ்ட் இல்லாமல் வர்ற மாதிரி இந்த பொசிஷன் அப்படி வச்சுக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பார்ட்டை இதில் எடுத்துடலாம். இப்போ துணி வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. ஸ்டிச்சிங்கான தையல் தும்பு பிடிக்கக்கூடிய இடத்த இதில் அர்க்காத் பண்ணிக்கலாம். இது மாதிரி இங்கே ஸ்டிச்சிங் பிடிக்கக்கூடிய அளவு இதில் அர்க்காத் பண்ணிக்கணும். இதை அப்படியே வந்து காப்பி பண்ணி கட் பண்ணிக்கலாம். டாட்டோட இடம், ஊக்குப்பட்டியோட இடம், நெக் பாயிண்ட்டு மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போது டாட்னுடைய இடம் இது. இதில் டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு
இதில் ஸ்டிச்சிங்க்கு வந்து நம்ம எவ்வளோ பிடிப்போமோ பிடிக்கக்கூடிய துணியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இதில் தையல் தும்பு வச்சுக்கணும். இப்போ ஸ்டிச்சிங்கோட மார்க் எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம். இந்த சென்டரையும் மார்க் பண்ணிக்கணும். தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த போர்ஷன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் தையலுக்கு வந்து மார்க் பண்ணோன்னா நம்ம 2 சைடும் வந்து தையலுக்கு மார்க் பண்ணுறது இப்படி மார்க் பண்ணிக்கலாம். சேம் அந்த மார்க் இருக்கிறதுலையே 2 பக்கமும் தையலுக்கு வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். டாட்டுக்கு இந்த சைடு மார்க் பண்ணுறதை சைடு டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது சைடில் உள்ள பாகத்தை எடுத்துடலாம். இந்த துணி இருக்கிற பீஸில் வந்து இந்த இதில் மேலே பீஸ் இருக்கிறதுனால இப்படி எடுத்துக்கலாம். நமக்கு துணி வந்து வேஸ்ட் ஆகாது இந்த மாதிரி எடுக்கும்போது. இப்போ இதை சேம் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். சைடில் மார்க் தெரியணுங்கிறதுக்காண்டி உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். எல்லாம் ஒட்டி வச்சோம்னா துணி வேஸ்ட் ஆகாது. இப்போ பிரின்சஸ்னுடைய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். மார்க் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து இப்போ ஸ்டிச்சிங்க்கு அங்கே எக்ஸ்ட்ரா விட்ட மாதிரி இந்த சைடும் ஸ்டிச்சிங்க்கு வந்து விட்டு கட் பண்ணிடணும். இப்போ இங்கே இதோட தையல் தும்பில் அர்க்காத் பண்ணிக்கலாம். எல்லாமே அந்தந்த இடத்துல அர்க்காத் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு மிஸ் ஆகாது.
இப்போ பேக் பார்ட்டில் வச்சோம்னா இங்கே கரெக்டாக இருக்கும். இங்கே இந்த தையல் தும்புக்கு கரெக்டாக வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வெளியே வர்ற அளவுக்கு இங்கே கரெக்டாக இருக்கும். இதை ஜாயின் பண்ணும்போது இந்த 2 மார்க்கும் கரெக்டாக இருக்கும். இப்போது நீங்கள் இதில் இப்படி மேலே வரும்போது கரெக்டாக இந்த பொசிஷன் மேலே வந்துடும். டாட் கப் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய ஷேப்பு வெளியில் ஜாயின் பண்ணும்போது இது 2ம் மேலே வரும்போது இந்த கப் ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிடும். இது இங்கே ஜாயிண்ட் ஆகும். இது 2ம் ஜாயிண்ட் ஆகும்போது கப் ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிடும். இந்த மாதிரி இப்போ பேக் ஃப்ரண்ட் முடிஞ்சிருச்சு. கை எப்படின்னு பார்த்துருவோம். இப்போ கை கட் பண்ணுறோம். பத்து இன்ச்சு கை உயரம், 1/2 இன்ச்சு மேலே ஸ்டிச்சிங்க்கு 10.5, கீழே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. ஆம்கோல் 16.5, 8.25, 1 இன்ச்சு மைனஸ் 7.25, ½ இன்ச்சு தள்ளிக்கணும். 16.5, 8.25, இங்கே மேலேருந்து ஒரு 6 இன்ச்சு ஹைட் இருக்க இடத்துல இது ஷார்ட் கையோட இடம். இப்போ நம்ம இங்கேருந்து 7.25, இங்கேருந்து 6.25 நம்ம அளவு எடுத்துருந்தால் எடுத்த அளவு அப்படி எடுத்துக்கலாம். கீழே வந்து 11.5. இப்போ கை மார்க் பண்ணும்போது இங்கேருந்து கரெக்டாக இந்த ஷேப் கரெக்டாக இருக்கணும். அதே டயத்தில் இங்கேயும் கரெக்டாக இருக்கணும். இந்த எடுத்த அளவுக்கு இங்கேருந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு நம்ம இங்கேருந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து 1.5 இன்ச்சு இருக்க இடத்த இதில் வச்சுக்கணும். இப்போது இங்கே 7.25, 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்கணும். ஸோ ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்குள்ளே எக்ஸஸாக இருந்தால் நார்மல் கை மாதிரியே கட் பண்ணிடலாம். இப்போ இது அவ்வளோக்குள்ளே தான் இருக்குது, அதனால் நார்மல் கையாகவே கட் பண்ணிடலாம். இது ஸ்கேல் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கையோட வீடியோஸ்லாம் நம்ம நிறையா தனியாக போட்டிருக்கோம். இது ஆம்கோல் ஸ்கேல் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்கேல் வேணுங்கிறவங்க லேடிஸ்க்கு வந்து 3 ஸ்கேல் வாங்கினா போதும். இந்த ஸ்கேல் ஒன்று, இது ஒன்று. அப்புறம் பிரின்சஸ் கட்டு ப்ளவுஸ் வெட்டும் போதெல்லாம் இது நல்லா யூஸாக இருக்கும். இந்த ஸ்கேல் இது 3 வந்து லேடிஸ்க்கு வாண்டடாக இருக்குது, வாங்கிக்கலாம். இப்போ அதே மாதிரி 1.5 இன்ச்சு லைனிங்கில் வந்து துணி கம்மியாக இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கையோட கவர் தட்டு சேம். அப்படியே கையை கட் பண்ணிடலாம். புதுசாக பழகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைம் எடுத்து மெதுவாக ஸ்லோவாக பண்ணியிருக்கோம். பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வீடியோ பார்த்துட்டு கட் பண்ணிடலாம். நம்முடைய ஆன்லைன் வகுப்பு எல்லாமே வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. 8வது பேட்ச் வந்து முடியும் தருவாயில் இருக்குது. 9வது பேட்சுக்கு வந்து புக் பண்ணிகிட்ருக்குறோம். 2 மாத பயிற்சி வகுப்பு மிக சிறப்பாக வந்து 8வது பேட்ச் நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் 7 பேட்ச் முடிஞ்சிருச்சு. நம்ம வகுப்பில் அட்டன் பண்ணவங்கெல்லாம் ஃபஸ்ட் பேட்சில் அட்டன் பண்ணவங்கலாம் இப்போ தனியாக பொட்டிக் ஷாப்லாம் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் வந்து
மிக துல்லியமாக ப்ளவுஸ் கட்டிங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய 9வது பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கு முன்னதாக வந்து ஒரு ஃப்ரீ கிளாஸ் போடுறோம். ஏற்கனவே இலவச வகுப்பில் வந்து ஜாயின் பண்ணவங்க முன்பதிவு பண்ண வேண்டாம். புதிதாக உள்ள சப்ஸ்கிரைபர் புதுசாக வந்து கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க முன்பதிவு பண்ணுங்கள். அந்த இலவச வகுப்பில் வந்து ஒரு நாள் இலவச பயிற்சி வகுப்பில் வந்து ஜாயின் பண்ணிடுவோம். அப்படியே நீங்கள் அதை பார்த்துட்டு கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு 9வது பேட்சுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ கை கட் பண்ணிட்டோம், பேக்கு ஃப்ரண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போது பிரின்சஸ் கட் வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப சுலபமாக வெட்டக்கூடியது. உங்களுக்கு ரொம்ப மெதுவாக புரியக்கூடிய வகையில் வந்து எல்லாமே பண்ணியிருக்கோம். இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பேக்கு ஃப்ரண்ட்டு கை ஓகே. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.